ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலன் சமையலறை. இன்னைக்கு நம்ம நாவலன் சமையலறையில் 2 ஈஸியான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னா சாக்லேட் சிப்ஸ் பட்டர் குக்கீஸ், அப்புறமா ஷார்ஜா ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 ரெசிபிஸ் பண்ணுறதுக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த இன்கிரீடியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருப்பேன். தேவையானவங்க அதுலயும் போய் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு முந்திரிய 10 நிமிஷம் அவன்ல நம்ம 180 டிகிரி இதுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை இல்லைன்னா தோல் நீக்கின பாதாம் அதை கூட சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 125 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள வெண்ணெய். அப்புறமா 150 கிராம் பிரவுன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிரவுன் சுகர் தேவையில்லைன்னா நீங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஹாஃப் பிரவுன் சுகர் ஹாஃப் ஒயிட் சுகர் அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் ஒரு க்ரீம் மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டர் வச்சோ ஒயர் விஸ்க் வச்சோ நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பாச்சுலா வச்சு இப்படி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 200 கிராம் மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல இது கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண அது அந்த வெண்ணெயோட சேர்ந்து அதுவும் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். பாருங்க, மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட 3 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சாக்லேட் சிப்ஸ் இதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்டே கிடையாது. எவ்வளவு உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த முந்திரியையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ்சரோட கலர் ரொம்பவே நல்லா இருக்கு. பாத்தீங்களா இந்த மிக்ஸ்சரோட கலர். இப்ப இத ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம பிடிச்சுக்கலாம். சில நேரம் நமக்கு குக்கீஸ் பண்ணும்போது ஒரு குக்கீஸ் சின்னதா இருக்கும், ஒரு குக்கீஸ் பெருசா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஆகும். அப்படி எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காக சம அளவுல இந்த மிக்ஸ்சரை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து அந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வைக்கிறேன். அப்ப சம அளவுல நமக்கு வரும். அதனாலதான் இப்போ எல்லா உருண்டைகளையும் பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெண்ணெய் செட் ஆகுறதுக்காக இதை 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அதுல இருந்து நான் ஒரு 12 உருண்டைகளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப இடைவெளி விட்டு அதை அடுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு மீதமா நிறைய உருண்டைகள் இருந்தா அதை ஒரு சிப்பர் பேக்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சு தேவையானப்போ குக்கீஸ் பண்ணலாம்.
இப்போ நம்மளுடைய அவனை 15 நிமிஷம் நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல நம்மளோட குக்கீஸை இப்போ பேக் பண்ண போறோம். இது 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பாருங்க, நம்மளோட குக்கீஸ்லாம் அழகா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சதுனால தான் அந்த குக்கீஸ் எல்லா குக்கீஸும் ஒரே அளவுல நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி உருண்டையா வச்சிருந்தோம். எல்லா பாலும் உருகிடுச்சு. நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் இப்படி ஒரு மாதிரி பொரிஞ்சு ரொம்ப பொன்னிறமா வரும். அப்படி வந்துருச்சுனாலே நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கரெக்டா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. இந்த குக்கீஸ்லாம் நல்லா கூல் டவுன் ஆகணும். நல்ல கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த குக்கீஸை நம்ம வெளியில எடுக்கணும். பாருங்க, நம்மளோட குக்கீஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நான் வெளியில எடுத்து வச்சிருக்கேன். நம்மளுடைய சாக்லேட் குக்கீஸ் பாருங்க, இது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்ட்டு இப்ப பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி இதோட டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இது ஒரு நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர்ல இருந்தது. அப்புறம் நம்மளுடைய ரெண்டாவது ரெசிபி ஷார்ஜா ஷேக் பண்ண போறோம். இதுக்காக 5 விதை நீக்கின பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதுக்கு சர்க்கரை எதுவுமே சேர்க்க போறதில்ல. அந்த இனிப்பு இந்த பேரிச்சம்பழத்துல இருந்து தான் கிடைக்கும். அப்புறமா 15ல இருந்து 20 முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இது நான் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த முந்திரியும் இந்த பேரிச்சம்பழமும் நல்லா அரையணும். அந்த மாதிரி இதை அரைச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த ஷார்ஜா ஷேக் குடிக்கும் போது அது ரொம்ப கட்டி கட்டியா இருக்கும். அது நம்ம குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். இப்போ 2 வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் ஐஸ்கிரீம். நீங்க வெனிலா ஐஸ்கிரீம் இல்லைன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மீதமா இருக்க 1 கப் பாலையும் சேர்த்துக்கோங்க. இதுவும் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால். இது கூடவே 1 டீஸ்பூன் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இல்லை, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கலாம் சாக்லேட் சிரப். ஏன்னா நமக்கு தான் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல. அப்புறமா இதையும் இந்த வாழைப்பழம் நல்லா அரைகிற மாதிரி இதை அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸ இந்த மாதிரி சாக்லேட் சிரப்னால நான் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த ஷார்ஜா ஷேக்கை ஊத்திக்கிறோம். பாருங்க, சூப்பரா நம்மளுடைய ஷார்ஜா ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நீங்க பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அப்படி ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா அதையும் தேவைன்னா சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்மளுடைய ஷார்ஜா ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளுடைய குக்கீஸ் அப்புறம் நம்மளுடைய ஷார்ஜா ஷேக் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம பிக்சரை இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நாவலின் சமையலறையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.